எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஜேஇ மெயின் 2024ஓட ரிசல்ட் அனாலிசிஸ் தான். அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, இந்த எக்ஸாமில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த இயர் ரிசல்ட்ஸும் போன வருஷம் வந்த ரிசல்ட்ஸும் எப்படி இருக்குது, அதோட ஓவரால் நேஷ்னல் லெவல் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர் பண்ணாங்க, எக்ஸாமோட ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருக்குது, அட்மிஷனுக்கான மினிமம் மார்க் எவ்வளோ தேவைப்படும், ரேங்க் எவ்வளோ தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி ஃபிசிக்ஸ் வாத்தியோட இன்னொரு வீடியோக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தா. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கீ டாபிக்ஸ் என்ன, the important topics that will be discussed in this particular video has been listed here. இவ்வளோ டாபிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து வாட் இஸ் கோயிங் டு பி த நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகுது இயர் 2023. we are going to compare year 2023 and 2024. ரெண்டு இயர்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. and what are we comparing? we will be comparing about the number of applicants. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது 2023ல we had in and around 10 lakh applicants கிட்ட. 10 இல்லை, ஆக்சுவலி இந்த நம்பர் வந்து ஆக்சுவலி இட் இஸ் 11 lakh applications has been received in 2023. ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கு வரும்போது 2024க்கு வரும்போது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ்ட் அப் டு 14.3 lakh. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? என்னது இதோட மீனிங்? காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்கு. தட் மீன்ஸ் that the number of students who are attending the exam is increased by almost, இப்போ பார்த்தீங்கன்னா 11 லேக்லேருந்து 14.3 லேக்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட we can say almost a 30% increase is almost happening. ஓகேவா, ஆல்மோஸ்ட் ஒரு 30% இன்க்ரீஸ் நமக்கு பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த இன்க்ரீஸ் வந்துட்டாங்க? ஸோ ஏன் இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க? இப்போ நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தாலும், எந்த ஃபீல்டு ஆனாலும் சிமிலர் எக்ஸாம்ஸ். இப்போ ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாம் தானே நீட்டுன்னு சொல்கிறது. ஸோ அந்த எக்ஸாம், ரெண்டு எக்ஸாம் எடுத்தாலும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவருக்கு கிடைக்கிற சேலரி பேக்கேஜஸ் வந்து எப்போவுமே ஒரு அளவுக்கு மேலே இருக்குது. இட் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸில், இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் படிக்கிறது நல்லா இருக்கும்னு இருக்கிற ஒரு ஐடியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ நான் எல்லாம் படிக்கிற டைமில் என்ஐடி என்னதுன்னு, ஐஐடின்னு நான் கேட்குறதே வந்து 11th ஸ்டாண்டர்டில் தான். என்ஐடின்னு கேட்குறது நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா ஏட்ரிப்ளின்னு ஒரு எக்ஸாம் கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஏட்ரிப்ளி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஐடின்னு ஒன்று இருக்காங்க. அப்போ அங்கே அது ஒரு பெரிய காலேஜ்னால எனக்கு அந்த டைமில் தெரியவே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லை. அவருக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது, நல்ல நோஹவ் இருக்குது. அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு இருக்கிற ஆசையினால தான் நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வை. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் அ வெரி டீம்டு, ஒரு இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் ஜிப்பர் இருக்காங்க, எய்ம்ஸ் மதுரை இருக்காங்க. இப்போ ராமநாதபுரம் கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் they will get a new building and it will start improving. Once the infrastructure starts coming in, AIIMS Madurai is going to be one of the most prestigious institutions in our state. நம்ம ஊரில் அவ்வளோ இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி ட்ரிச்சி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸில் படிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர்ஸு, நமக்கு கிடைக்க போகிற சூப்பரான அலுமினி நெட்வொர்க், இதெல்லாம் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அதனால தான் இந்த அப்ளிகேஷன்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஸோ அப்ளிகேஷனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு மீனிங் ஒன்று தான். இன்னொன்று இருக்குது, காம்படிஷன் கூட ஜாஸ்தியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது கிளியராக இருக்குன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் 100% மார்க்ஸ் இன் ஜேஇஇ மெயின். ஸோ 100%ன்னு சொன்னீங்கன்னா அது ஃபுல் மார்க்ஸ் கிடையாது. நம்ம ஊரில் என்னென்னா 100% சொன்னீங்கன்னா 100ல் 100 வாங்குறது தான். அப்படி இல்லை, மேக்ஸிமம் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இட் வாஸ் 43 and this year it has increased to 56. again you can see that applications increase ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த 30% இன்க்ரீஸ் இன் அப்ளிகேஷன் வந்துச்சு. ஆனால் அந்த டாப்பர்ஸோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆனதும் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% increase we can see in the toppers list இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான மெட்ரிக் தான் 99 percentile. 99 percentile ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். இல்லை ஸ்கோர் வாங்கணும்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், வாட் இஸ் த ஸ்கோர் தட் யூ நீட் டு கெட் 99 percentile சொன்னீங்கன்னா, இந்த போன வருஷம் இந்த நம்பர் வாஸ் அப்ராக்சிமேட்லி 180, பட் திஸ் இயர் த நம்பர் ஹேஸ் இன்க்ரீஸ் டு 200. 200க்கு கிட்ட மார்க் வாங்கினா தான் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் அபவுட்
99 percentile score. So what is the importance of this 99 percentile score? What is the importance of 99 percentile score? The importance of 99 percentile score is that you will be able to get admission in a good NIT in a good course. நல்ல NITல நல்ல கோர்ஸுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னா இல்லை நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸில் அட்மிஷன் கிடைக்கணும்னா உங்களுக்கு 99 percentile ஸ்கோர் ஆவது வேணும். 97 percentile இருந்தாலே உங்களுக்கு அட்மிஷன் வரும். ஆனாலும் 99 percentile இருக்குன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுக்காக சான்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய மார்க்ஸ், த மார்க்ஸ் அவுட் ஆஃப் 300ல் 180 வாங்கினா போன வருஷம் ஓகேயா இருந்துச்சு. இந்த வருஷம் அது கிட்டத்தட்ட 200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அகைன் யூ கேன் see an increase in competition there. So this is the comparison. இப்போ நம்ம ரிசல்ட்டோட கம்பேரிசன் between JEE Main 2023 and JEE Main 2024 பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம்தான் I would like to bring more attention to students as well as parents. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். The first thing that you have to notice that the number of 100 percentile scores, நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? எவ்வளோ பேருக்கு 100 percentile கிடைச்சிட்டாங்க? 56 பேருக்கு கிடைச்சிட்டாங்க இல்லையா? 56 students got 100 percentile in all over India JEE Main 2024ல. அதில் 15 students are from Andhra Pradesh. 15 students are from Andhra Pradesh and 7 students are from Telangana. ஸோ ரெண்டுமே தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் தான். இந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லேருந்து யூ கேன் see 22 students have come. எவ்வளோ பேர்? 22 பேர். மீதி இருக்கிற டேட்டாவில் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் இருக்குது? தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் தான் இருக்குது. எவ்வளோ பேர் இருக்குது? 2 பேர் தான் இருக்குது. அவர் வந்து என் ஸ்ரீராம் இல்லையா? எஸ், என் ஸ்ரீராம் ஃப்ரம் திருநெல்வேலி அண்ட் முகுந்த் பிரதீஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த 2 பேர் தான் இருக்குது. 2 பேர் தான். we can just congratulate both these students and their teachers and their parents and their colleagues, everyone. ஓகேவா? so it is an extraordinary achievement from these students. we have to accept that. அது நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். they have achieved it. இப்போ போன வருஷம் நீட்டில் பிரபஞ்சன் 720 out of 720 வாங்கின மாதிரி it is a very huge achievement. so speaking of which, what I would like to say is that நம்ம ஊரில் 2 பேர் தான் வந்துச்சு. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து 22 பேர் வந்துச்சு. ஏன் இவ்வளோ வித்தியாசம் வர்றாங்க? அப்போ இது பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம போன வருஷம் இது 2024 டேட்டா தான். 2023 டேட்டா நம்ம பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 100 percentile இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்டோட பேர் வந்து விஸ்வஜித்னு ஒரு ஸ்டூடெண்ட் தான். அது ஒரு ஊர் நான் மறந்து போச்சு எங்கேன்னு. ஆனாலும் இட்ஸ் நேம் இஸ் விஸ்வஜித். ஆனால் அதுக்கு முன்னாடி JEE 2022 எடுத்தீங்கன்னா நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஹேட் ஸ்கோர்ட் 100 percentile. ஸோ வி ஆர் இம்ப்ரூவிங். நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க. வருஷம் வர 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 நம்மளோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது ஏன் அவ்வளோ மேலேக்கு வர முடியலை? that is a very important thing to understand இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நான் நெக்ஸ்ட் செக்ஷனில் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் why our students are underperforming. why our students are underperforming. இதோட ரீசன் வந்து என்னென்னா, நம்ம ரீசன் தெரியணும்னா we have to look at the places where performance is happening. எங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு? நம்ம பக்கத்துலேயே இருக்கிற தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா most of the students start preparing at the age of 10 or 12 itself. Our start preparing at age of 13 இல்லைனா say I can say in class 8. இவர் கிளாஸ் 8லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8லலாம் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்கூலிங்கை பற்றியே யோசிப்பாங்க. இல்லைனா என்ட்ரன்ஸை பற்றி இல்லைனா நீட்டை பற்றி ஜேஇயை பற்றி எல்லாம் யோசிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் நான் சொல்லலை, இல்லாமல் யோசிக்கிறவரும் இருக்குது. ஆனாலும் மெஜாரிட்டி we can say they are starting to think in class 11. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். நம்ம இந்தியா மொத்தமாக பார்த்தீங்கன்னா we have to start at class 8. அப்போ நம்ம யோசிப்பாங்க 8வது கிளாஸ்லேருந்தே இந்த மாதிரி கோச்சிங்க்கு போனோன்னா ஐயோ நம்ம இட் வில் பி லைக் அவரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஆகிடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும்ல. அவர் ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஐயோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, ஸ்கூலு எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமேன்னு ஒரு ஃபீலிங் நமக்கு வருவாங்க. ஆனால் அப்படி இல்லை. அது ஏன்னா அதோட அகாடமிக் சைடு நமக்கு நல்லா புரியணும். ஸோ அகாடமிக் சைடு நல்லா புரியணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கிளாஸில் எடுக்கணும், வாட் இஸ் இட் தட் வி வில் பி டீச்சிங் இன் கிளாஸ் 8ங்கிறத பற்றி நல்லா தெரியணும். அதை பற்றி தெரியறதுக்கு இல்லைனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ அப்படியே 1 மணி நேரம் வரைக்கும் போயிடும். ஸோ அதனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ஆனவருக்கு நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறேன். சரி, 1 மாதம் கழித்து பார்க்கனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு 2 வாரத்துலையும் இந்த வெபினார் நான் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் கிளிக்
செக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த வெபினாரோட டீட்டெயில்ஸ் வரும். வெபினாருக்கு காஸ்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட், அவ்வளோதான். இது ரிலேட்டடான கண்டென்ட் டீட்டெயிலாக நான் என் சேனல்லையும் போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வெபினாரில் வந்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ நம்ம கிளாஸ் 8லேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 8th 9th 10th சொல்லும்போது 8th 9th 10th நம்ம அதை ஆரம்பிக்கணும். ஸோ அது அவ்வளோ ப்ரெஷர்லாம் போட மாட்டோம். தட் இஸ் மை கேரண்டி ஆன் தட். இட் இஸ் நாட் கோயிங் டு ஆட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லா எக்ஸாமும் இஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். எல்லா எக்ஸாம்ஸும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்கே படித்தா போதும். ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கே தான் ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஆனால் ஸ்கூலில் மட்டும் எடுத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி மார்க் வர மாட்டேங்குது? அது ஸ்கூலோட பிரச்சனையா சார்? நான் எங்கள் டீச்சர்ஸோட பிரச்சனையா? இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சிபிஎஸ்சி சொல்கிறாங்களோ அதுதான் அவர் எடுக்கும் இல்லையா? ஸோ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் அவர் நல்லா எடுப்பாங்க. ஆனால் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் மட்டும் எடுத்தால் பத்தாது. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு அடிஷ்னல் கான்செப்ட் இருக்கும். அந்த அடிஷ்னல் கான்செப்ட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ் ஆஸ் வெல் ஆஸ் என்சிஆர்டி எக்ஸம்ப்ளார். இந்த ரெண்டு விஷயங்களும் இஸ் நாட் மேண்டேட்ரி டு பி டாட் இன் கிளாஸ், பட் இட் கேன் பி லேர்ன்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ். அது ஸ்கூலில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பசங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கலாம், அப்படி தான் டேட்டா இருக்கும். இது டீச்சர்ஸுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அது எடுக்கணும்னா அவருக்கு ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டோட அகாடமிக்ஸ் மட்டும் இல்லை, அவர் தே வில் லுக் இன் டு த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவரை ஸ்டூடெண்டோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் டெவலப் பண்ணணும் இல்லையா? அகாடமிக்ஸ் டெவலப் பண்ணணும், டீம் ஒர்க் டெவலப் பண்ணணும், அவரோட ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணணும், அவரோட ஆர்ட்ஸ் டெவலப் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது அகாடமிக்ஸுக்குன்னு தே வில் பி கிவிங் அரௌண்ட் ஒரு 70% டைம் தான் அவர் கொடுப்பாங்க. இந்த 70%ல் அவரால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அவர் எடுப்பாங்க. எல்லா டீச்சர்ஸும் எஃபோர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம கிளாஸ் நடத்தும் போது இல்லைனா நம்ம ஜேஇ எக்ஸாம் எழுதணும், நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எப்போவுமே ஜேஇ ஆஸ்பெக்டில் படிக்கணும். ஸோ அது என்ன அந்த ஆஸ்பெக்ட்னு சொன்னீங்கன்னா, this is the things that you are supposed to do in order to prepare well for these examinations. The first step is to start early. ரொம்ப முன்னாடியே நீங்கள் படிக்க. அதனால தான் நான் சொன்னது என்ன, கிளாஸ் 8லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னதோட ரீசன் அதுதான். அதே மாதிரி we must be very much connected to NCERT textbook. NCERT textbookோட நம்ம நல்லா கனெக்டடாக இருக்கணும். கிளாஸில் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது மீறி NCERT textbookல இருக்கிற மிஸ்சலேனியஸ் எக்ஸசைஸை பற்றி நம்ம படிக்கணும், எக்ஸம்ப்ளார் டெக்ஸ்ட் புக்கை பற்றி நம்ம படிக்கணும். இதெல்லாம் படித்தா தான் we will be able to understand the concepts even better. So that is very important. அதே மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான், நமக்கு we should have a habit of learning about MCQs, multiple choice questions solve பண்ணுறதோட ஒரு பழக்கம் நமக்கு வேணும். அது ஆனால் நமக்கு ஸ்கூல்லேருந்து கொடுக்க மாட்டோம். ஏன்? பிகாஸ் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் த ஸ்கூல். நம்ம போர்டு எக்ஸாமில் அது இல்லை. ஸோ எல்லாத்தொரு விஷயம் அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் ஆனால் என்ட்ரன்ஸுக்கு அதுதான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு பழக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பழக்கம் கூட வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூ ஷுட் சால்வ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மிஸ்சலேனியஸ் அண்ட் எக்ஸம்ப்ளார் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற பழக்கம் நமக்கு வேணும். அண்ட் வி ஷுட் ஆல்சோ புஷ் அவர் லிமிட்ஸ் பை சால்விங் ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாருன்னா, இது எல்லாரும் பண்ணணும் இல்லையே, உங்களால் முடிகிறது மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் தியரி அதிகமாக படித்தா தான் உங்களுக்கு ப்ரெஷர் வரும். நீங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே தான் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸில் இல்லைன்னா நம்ம என்ட்ரன்ஸில் கிளாஸ் 8ல் என்ட்ரன்ஸுக்கு நம்ம எடுப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் ஸ்கூலில் எடுக்க மாட்டோம், இந்த கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டோம், அதுக்கு டைம் இருக்காது ஸ்கூலில். இந்த ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் அடிஷ்னலி வரும். அதே மாதிரி MCQs அதிகமாக வரும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ கெட் வென் யூ ஸ்டார்ட் ட்ரைனிங் அட் தி ஏஜ் ஆஃப் 13 or 14 சம்திங் லைக் தட். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸை அட்டன் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸை பற்றி ஃபிசிக்ஸ் வாத்தி கண்டக்ட் பண்ணுற ஃபவுண்டேஷன் கோர்சஸை பற்றி நீங்கள் தெரியணும்னா நீங்கள் மறுபடியும் அந்த வெபினாரில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த வெபினாரில் அந்த கோர்சஸை பற்றி இருக்கிறான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கரியர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஃபார் பேரண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டியில் கரியர் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி அதில் அட்மினை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கூட அந்த அட்மின் கிட்ட நீங்கள் கேட்கலாம். அவருக்கு டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல் ஃப்ரீ. அதுக்கெல்லாம் நம்ம தெர் இஸ் நத்திங் அட் ஆல். ஸோ தட் இஸ் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது தான் என்னோட மேக்ஸிமமான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர். இது மீறி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணும்னு இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டாக போடுங்க. நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கரியர் ரிலேட்டடான இல்லைனா ஜேஇ ரிலேட்டடாக, நீட் ரிலேட்டடாக, அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக அதிகமான வீடியோஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் இந்த சேனலை ஃபிசிக்ஸ் வாத்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவாக உங்கள் முன்னாடி நான் வரும். அது வரைக்கும்
இட் இஸ் நான் நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபிசிக்ஸ் வாத்தி. செய்யுங்க. குட் பை.